தரைவழி தாக்குதலை நடத்துவதற்காக ஈரானுக்குள் நுழைய தயார் நிலையில் அமெரிக்க ராணுவம். வாஷிங்டன் ஈரான் மீது தரைவழியாக தாக்குதல் நடத்த அமெரிக்க ராணுவம் தயாராகி வருகிறது. அமெரிக்க இஸ்ரேல் கூட்டுப்படைகள் மற்றும் ஈரான் ராணுவத்துக்கு இடையே கடந்த பிப்ரவரி 28 முதல் போர் நடைபெற்று வருகிறது. இந்த போரில் ஈரானின் இராணுவ தளங்கள், அணுசக்தி தளங்கள், எண்ணெய் வயல்கள் என 10,000க்கும் மேற்பட்ட இடங்கள் மீது அமெரிக்கா இஸ்ரேல் கூட்டுப்படைகள் வான்வழி தாக்குதலை நடத்தியுள்ளன. இதற்கு பதிலடியாக இஸ்ரேல் மற்றும் மத்திய கிழக்கு நாடுகளில் உள்ள 20க்கும் மேற்பட்ட அமெரிக்க இராணுவ தளங்கள் மீது ஈரான் இராணுவம் தொடர்ச்சியாக தாக்குதல் நடத்தி வருகிறது. மேலும் ஹோர்முஸ் ஜலசந்தியில் மசக்கு எண்ணெய் கப்பல் போக்குவரத்து ஈரான் முடக்கியுள்ளது. போரை முடிவுக்கு கொண்டுவர 15 அம்ச திட்டத்தை அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அண்மையில் முன்மொழிந்தார். இதை ஈரான் ராணுவம் ஏற்கவில்லை. இதைத் தொடர்ந்து இருதரப்புக்கும் இடையில் போர் தீவிரமடைந்திருக்கிறது. மத்திய கிழக்கு நாடுகளில் உள்ள அமெரிக்க ராணுவ முகாம்களில் சுமார் 45,000 வீரர்கள்